ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோடு 21 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோ தாக்கியிருப்பான்ல, இதனால அங்கே யாருமே மிஞ்சலை. அங்கே இருக்கிற அந்த ஜாம்பிஸும் ஸ்கெலிட்டன்ஸும் எல்லாமே அழிஞ்சு போகுது. பார்க்குற அந்த வேம்பையர் பொண்ணால சுத்தமாக நம்ப முடியல. ஆமா, யார் இதெல்லாம் பண்ணிருக்கா? ஆனால் அவளுக்கு தெரியலப்பாவும் இதை பண்ணது நம்ம ஹீரோ தானே. அங்க இதை பார்க்குற அந்த கிம்மெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வரா. அட, நான் சுத்தமா எதிர்பார்க்கல, இவன் இந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கான். நான் ஒரே அடியில இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மாஸ்டர்ஸையும் இவன் எலிமினேட் பண்ணிட்டான். அங்க லீயை பார்த்து மத்தவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமா லீ எப்பயுமே இப்பதானா? நான் ஒரு வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப பலமான தாக்குதலை பண்ணாரு. நான் இன்னமும் அந்த யுன்ஹா அந்த பொண்ணால நம்பவே முடியல. என்னோட ரேங்க் வெறும் ஏ தானா? என்னோட ரேங்க் ஏல இருந்தாலும் என்னால சுத்தமா நம்ப முடியல. இப்படி இவனால இந்த மாதிரி அட்டாக்ஸை பண்ண முடிஞ்சது. போர்ட்டலை ஓபன் பண்ணிருப்பால, அவனே ரொம்ப ஷாக் ஆகுறான். அடலி, என்னோட எபிலிட்டியை இப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு உங்க வழியே இப்போதான் எனக்கே தெரியுது. ஆமா, எனக்கே தெரியாத விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? அட லீ, உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் எல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி மற்றவங்கள சீக்கிரமா எவாக்குவேட் பண்ணுங்க. இதுக்கு அவன் ஓகேன்னு சொல்றான். இந்த சைடு அந்த வேம்பையர் பொண்ணு பின்னாடியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்சனை பார்த்தோம்ல, அவன் சொல்றான், நம்ம சென்ட் பண்ண அந்த ஸ்கெலிட்டனோட ஆர்மியும் சரி, அந்த மாஸ்டர்ஸும் சரி, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லாஸ்ட் கேட் ஓப்பன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோமா? நீ வாய மூடு, நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ஏன்னா எனக்கு இன்னமும் புரியல. இப்போ ஒரு தாக்குதலை பண்ணுது, இதை பார்க்கும் போது சார்ட் செயின்ட்டோ இல்ல அந்த ஹோலி நைட்டோ உங்க 2 பேர் பண்ண அட்டாக் மாதிரியும் எனக்கு தெரியல. போனா வேற யாரோ தான் அங்க இருக்காங்க. அவங்களால அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையே கவர் பண்ணி தாக்குற அளவுக்கு பலம் இருக்கு அவங்களுக்கு. அங்க பின்னாடி இருக்க அந்த பர்சனும் சொல்றான், கேரோல், என் பக்கத்திலேயே நம்மள யாரோ ஒருத்தங்க கண்காணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஏதோ ஒரு சோல்ஜர் தான். இங்க எல்லாத்தையுமே பாத்துறேன், உங்களுக்கும் தெரிய வருது. அட, நீ என்ன பண்ணிருக்க? இதெல்லாம் கேட்கிற விஷயமா? டக்குன்னு அவனை பொடி மொத்தமா முடிச்சிட அவனை. இதை கேட்டவனே அவன் தெச்சுக்கின்னு ஓடுறான். ஓடும் போதே அங்க கமாண்டர் கிட்ட அவன் சொல்றான், கேக்குதா உங்களுக்கு? மாஸ்டரோட அந்த லீடரை நாங்க ஸ்பாட் பண்ணிட்டோம், சீக்கிரம் இப்போ அவங்க என்ன தேடிதான் வராங்களே. கேட்டவனே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க இப்படி இவன் ஓடி வரும் போதே அது நெஞ்சிலேயே தாக்குது. அதனால அந்த பையனோட வாக்கி டாக்கியும் தனியா போய் விழுது. அங்க லீயும் கத்துறான், இது கேக்குதா? இந்த மாதிரி நீ எங்க இருக்க? உன்னோட லொகேஷனை ரிவீல் பண்ணு. நாங்க லொகேஷன் வழியா டக்குன்னு அங்க வரோம், ஏதாச்சும் நீ பண்ணு. ஆனா அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க ட்ரோன் வழியா லொகேஷனும் தெரிய வர நம்ம சோயாங் கிட்ட அவங்க சொல்றாங்க, சோயாங் என்ன நீ ரெடியா? நான் பாத்துக்கிறேன், ஒரே செகண்ட்ல நான் அந்த ஏரியாக்கு போறேன் அப்படின்னு நம்ம யங்ஜுன் அந்த இடத்துக்கு போறான். இந்த சைடு அந்த வேம்பையர் பொண்ணுக்கும் தெரிஞ்சு போயிது, இங்க ஒருத்தன் இல்ல, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்போ என்ன ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த சைடு நம்ம யங்ஜுன் சம வேகமா அங்க போயிருப்பான். இடத்துல தான் நம்ம யுன்ஹாவோட கேங்கோ இருக்கு. அவங்க போயின்னு இருக்கும் போதே திடீர்னு அவங்க பின்னாடி ஒரு மாஸ்டர் அப்பியர் ஆகுது. அதுவும் பயங்கர வேகமா தாக்குதா. அவங்களோட ஷீல்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்றாங்க. இருந்தாலும் அந்த ஷீல்டையே ஒண்ணுமே இல்லாம அப்படியே நொறுக்கிது. அங்க இருக்கிற ஒருத்தனோட கை அப்படியே ஒரு மாதிரி நசுங்கி போயிது. அங்க யுன்ஹாவை அது தாக்க வருமா? யுன்ஹா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. ஆனா லைட்டா அங்க தொட்ட உடனே அவளோட கையெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி லைட் ஆகுது. பார்க்கும் போதுதான் யுன்ஹாக்கே புரியுது. அங்க எல்லார்கிட்டையும் கத்தி சொல்றா, சீக்கிரம் அந்த மாஸ்டரை விட்டு எல்லாருமே தள்ளி ஏறுங்க. அந்த மாஸ்டர் ஒரு கர்ஸ்டான மாஸ்டர். ஏன்னா தப்பி தவறி கூட நீங்க அதை டச்சே பண்ணக்கூடாது. இல்ல அது டச் பண்ணிட்டாலும் அவ்வளவுதான், உங்களோட கையே இல்ல டச் பண்ண இடம் அது அழுகி போக ஆரம்பிச்சிடும். அதனால சீக்கிரம் எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு பாருங்க. இதை கேட்டோன்னே மத்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த மாஸ்டர் பண்ண அட்டாக்ல ஒரு சோல்ஜரோட கையை டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. அங்க இது பத்தாதுன்னு ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அதே மாதிரி வர ஆரம்பிக்குதா. அங்க சோல்ஜரோட நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அவ்வளவுதான், நம்ம காலின்னு. ஆனா அதுக்குள்ள நம்ம யுன்ஹா அவளோட பவரை பயன்படுத்துறா. அதனால நம்ம யுன்ஹாக்கு ஒரு பெரிய விங்ஸ் அங்க முளைக்குது. அந்த இடம் முழுக்க ஒரு ஹோலி பேரியர் கிரியேட் ஆகுது. இதுதான் நம்ம யுன்ஹாவோட உண்மையான பவரே. இதோட பேரு ஹோலி டூமா. அதுக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த டூம்ல இருந்தா உங்களுக்கு ஹோலி பவரோட பிளெஸிங் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல தப்பி தவறி கூட அதுங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. நான் எப்படியாச்சும் அதுங்களை அழிக்க பாக்குறேன். ஆனா லீடர், இந்த மாதிரி நாங்க என்ன பண்றது? நீங்க தனியா போனா ஓகேவா இருப்பீங்களா? இல்ல, நான் தனியா போனாலே ஓகே தான். இந்த இடத்துல யுன்ஹா அப்படியே ஜம்ப் பண்ணி அவளோட ஸ்வாட்ல ஹோலி லைட்னு ஒரு பவரை வர வைக்கிறா. அந்த மாஸ்டரோட கழுத்திலேயே குத்த அந்த மாஸ்டரோட கழுத்து அப்படியே துண்டாவுது. இங்க இதை பார்த்தோன்னே இன்னொரு மாஸ்டர் அவளை தாக்குவது. மிஸ்ல தப்பிச்சு அதையும் அவ வெட்டி போடுறா. இதே மாதிரி 1-2 மாஸ்டர்ஸ் அவ வெட்டி போடுவாளா? இதை பார்த்து மத்தவங்க வியந்து போறாங்க. அட, இதனால தான் இவங்கள ஒரு பசேக்கர் அப்படின்னு சொல்றாங்களா? யுன்ஹா திரும்பவும் தாக்குறா. ஆனா சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல அவ பயன்படுத்தின அந்த ஹோலி லைட் அந்த ஸ்கில் தன்னால ஆஃப் ஆகுது. அங்க திரும்பவும் அந்த மாஸ்டர் தாக்க
வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கிறா. தப்பிச்சதுல அங்க ஒரு மரம் இருந்திருக்கும். அதுல இடிச்சு பயங்கரமா அவளுக்கு அடிப்பது. அங்க சோல்ஜர்ஸுக்கும் என்ன விஷயம் புரியல. நம்ம யூனஹா உருவாக்குன அந்த ஹோலி பேரியர் இது வந்து டக்குன்னு மறைஞ்சு போகுது. இது மறைஞ்சு போறதுக்கு காரணமும் அந்த வேம்பயர் பொண்ணுதான். அவ ஏதோ ஒரு வகையான ஸ்மோக் மாதிரி ஒரு விஷயத்த பரப்ப ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் நீதானா? நான் வந்து உன்னை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னோட பிளான் நாசமானது உன்னாலதான். அதனால ஹோலி நைட்டு இந்த மாதிரி உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். இந்த சைடு நம்ம யங்ஜூன் அங்க வந்திருப்பால. யங்ஜூன் அங்க இருக்கிற இன்னொருத்தனை பயங்கரமா வெட்டி போடுறான். ஆனா நம்ம யங்ஜூனுக்கு வெட்டின மாதிரியே இல்ல. ஒரு புகையை அவன் வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. ஆமா, இவன் உண்மையிலே யாரு? அட கிம்மு, நீ வந்து உயிரோட தானே இருக்க. எழுந்துக்கோடா, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏன்னா லீ வந்து எனக்கு விஸ்கி தரான்னு சொன்னான். அப்படி நீ ஒண்டி இறந்து போயிட்டனா எனக்கு விஸ்கி கிடைக்காது. அங்க இப்படி சொல்லும் போது திரும்ப அது தாக்குவது. ஆனா நம்ம யங்ஜூன் அசால்ட்டா தப்பிக்கிறான். என்ன முடிக்கலான்னு பாக்குறியா? ஆனா இதெல்லாம் பத்தாது, ரொம்ப ஸ்லோவா இருக்க. திரும்பவும் அந்த வேம்பயர் பையன் பயங்கரமா தாக்கின்னு இருக்கான். ஆனா நம்ம யங்ஜூன் அசால்ட்டா அதுல இருந்து தப்பிக்கிறான். எனக்கு இப்பதான் புரியுது எதனால எங்களோட டீம் தோத்து போச்சுன்னு. ஏன்னா நீ தான் அந்த ஸ்வாட் செயின்டோட கேண்டிடேட்டா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஸ், அந்த வேகம் இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா நீ என்னோட டீமை தூக்கச்சிருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி அது இருந்தும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உன்னால என்ன முடிக்கவே முடியாது. உன்னோட எபிலிட்டியும் தரமா இருக்கு. அதனால நான் உன்னை கொன்னுட்டா நீ வேஸ்டா தான் போயிடுவேன். சோ என்ன பண்ணு, வா என் கூட ஜாயின் பண்ணு. வேம்பயரா நீ மாறிட்டா இந்த உலகத்திலேயே நீ தான் நம்பர் 1 இருப்ப. அந்த அளவுக்கு உனக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ ஒரு சூசன் ஒன்னா மாறிடுவ. அதாவது எங்களை மாதிரி. போதும்டா, நிறுத்து. இந்த மாதிரி நீ என்ன கருமத்தை நீ பேசின இருக்கியோ எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. ஏன்னா நீ என்னோட யூனிஃபார்மை நாசமாக்கிட்ட. ஏ ரேங்க் யூனிஃபார்மை நீ எப்படி காம்பன்சேட் பண்ண போற? உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் தான். பேசுனது எல்லாமே வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ புரிஞ்சிக்கவும் இல்லை. அதனால உன்னோட கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். அங்க ஒரு புது வகையான ஒரு எபிலிட்டியை அவன் ஆக்டிவேட் பண்றான். இதனால அந்த மண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்கள இழுக்க ஆரம்பிக்குது. வழியா யாரு வந்து அங்க நிக்கிறாங்களோ அங்க மண்ணுக்கடியில போயிடுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க மூவ் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க மண்ணுக்கடியில போயினே தான் இருப்பாங்க. இதனால நம்ம யங்ஜூனுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. யங்ஜூனுக்கா அங்க மூவ் பண்ண இவன் உள்ள போறான். பின்னாடி வேற நம்ம கிம் இருக்கான். கிம்மியும் நான் காப்பாத்தணும். அது கூடவே இவன் கூடயும் சண்டை போடணும். என்ன ஒரு கதையா இருக்கு இது இப்படின்னு இவன் ஆச்சரியமா வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா யங்ஜூன் ரொம்ப வசமா மாட்டிக்கினா. யுன்ஹா பார்த்தா அந்த வேம்பயர் பொண்ணு கிட்ட மாட்டிக்கினா. சோ கதை இன்னமும் பயங்கரமா போகும். ஹீரோவோட ஃபைட்டும் இன்னமும் பாக்கி இருக்கு. இன்னமும் நம்ம ஹீரோ அந்த நெக்ரோமான்சர் அந்த வில்லன் எல்லாம் மீட் பண்ணலாம். அந்த ஃபைட் எல்லாம் இன்னமும் தரமா இருக்கும். சோ பாக்குற ஒருத்தவங்களும் லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.